நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான டாபிக். இன்றைக்கி நம்ம தமிழ்நாடுன்றது வந்து எப்படி உருவாச்சு, தமிழ்நாடு வந்து எப்படி உருவாச்சு, இதுக்கு எப்படி தமிழ்நாடுன்னு பேர் வந்துச்சு, இப்போ தமிழ்நாடு வந்து இதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து பார்க்க போகிறோம். எல்லாருமே வந்து தமிழ் பெருமை அந்த மாதிரிலாம் நிறையா பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க வசிக்கிற அந்த தமிழ்நாடாக தான் இருக்கும். ஆனால் தமிழ்நாடு எப்படி உருவாச்சுன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கே தெரியாது. அதெல்லாம் தெரியலப்பா, தமிழ்நாடு நம்ம என் ஸ்டேட்டு தமிழ்நாடு அவ்வளோதான் தெரியும், அது எப்படி உருவாச்சு, அதுக்கு எப்படி பேர் வந்துச்சு அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்வாங்க. ஸோ இனிமேல் வந்து யாராவது கேட்டாங்கன்னா எப்படி தமிழ்நாடு உருவாச்சு அப்படின்னா, இதை கேட்டுட்டு இதுபடி சொல்லுங்கள், இதுதான் இப்படி தான் தமிழ்நாடுன்ற ஒரு ஸ்டேட் வந்து உருவாச்சு அப்படின்ற விஷயத்தை சொல்லுங்கள், இப்படி தான் அந்த தமிழ்நாடு வந்து தமிழ்நாடுன்னு பேர் வந்துச்சு அப்படின்ற விஷயங்களை சொல்லுங்கள். உங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு இருக்காங்களா, அவங்களுக்கு கண்டிப்பான முறையில் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த மெசேஜ் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சொல்லுங்கள். ஸோ அவங்க வளர்ந்து வரவங்க வந்து அவங்களுக்கு வந்து தெரியணும் எதனால வந்து நம்மளுக்கு வந்து நம்ம இருக்கிற இந்த ஸ்டேட்டுக்கு வந்து தமிழ்நாடுன்னு பேர் வந்துச்சு அப்படின்ற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியணும். எப்படி வந்து தமிழ்நாடு வந்து உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்ற விஷயமும் அவங்களுக்கு வந்து தெரியணும். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா இந்த வீடியோவில் உள்ள அந்த கருத்தை கண்டிப்பாக கொண்டு போய் உங்கள் குழந்தைகளுக்கு அவங்களுக்கு வந்து சொல்லுங்கள். சொல்லி அவங்க கண்டிப்பான முறையில் வந்து தெரிஞ்சுக்கிறதும் நம்ம ஸ்டேட் எப்படி உருவாச்சு அப்படின்ற விஷயத்தை. ஸோ இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். ஸோ வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்ன சொல்கிறோம்னா, வந்து நம்ம சுதந்திரம், குடியரசு, அதுக்கான வித்தியாசம் வந்து உங்களுக்கு கண்டிப்பான முறையில் தெரிஞ்சிருக்கணும். சுதந்திரன்றது வந்து நம்மளை காலனி நாடுகளான அந்த ஆங்கிலேயர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நம்மளை அடிமைப்படுத்திட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து இதுக்கு மேலே இவங்களை போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சுதந்திரம் கொடுத்தாங்க. ஸோ அந்த சுதந்திரம் கொடுத்தது தான் 1947 ஆகஸ்ட் 15 அன்றைக்கி தான் வந்து சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. அதை தான் வந்து நம்ம சுதந்திர தினம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடிட்டு இருக்கோம். இன்னொன்று வந்து குடியரசு தினம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுவோம். அது வந்து 1950 ஜனவரி 26 கொண்டாடுவோம். ஸோ இது என்னப்பா குடியரசு அப்படின்னா, நீ வந்து சுதந்திரம் வாங்கிட்ட, சுதந்திரம் பெற்ற ஒரு நாட்டில் ஒரு மனிதனுக்கு வந்து என்ன உரிமை இருக்குது, என்ன உரிமை இல்லை, ஒருத்தர் எப்படி வாழலாம், எப்படிலாம் வாழக்கூடாது அப்படின்றதுக்கான சில வரையறைகள் இருக்குது. ஸோ அந்த வரையறைகள்லாம் எழுதப்பட்ட ஒரு புக்கு, அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு ரெடி பண்ணுறாங்க. அந்த புக்கு பப்ளிஷ் ஆன டேட்டு தான் அந்த 1950 ஜனவரி 26. ஸோ அன்னைக்கு தான் வந்து நம்ம வந்து குடியரசு தினம் அப்படின்றது மாதிரி செயல்படுறோம். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எதுக்காக சுதந்திர தினம் கொண்டாடுறோம், எதுக்காக வந்து குடியரசு தினம் கொண்டாடுறோன்ற அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஏற்றுக்கணும். அதே மாதிரி இப்போ பிரிட்டிஷ் வந்து நம்மளை ஆண்டுட்டு இருந்தாங்களா, ஸோ பிரிட்டிஷ் ஆண்டுட்டு இருக்கும்போது வந்து நம்மளுடைய அந்த இந்தியா எல்லாமே வந்து எப்படி இருந்துச்சுன்னா, அவங்க வந்து இந்த மாதிரி மாவட்டம், மாநிலம் அந்த மாதிரிலாம் அவங்க வந்து ஆட்சி பண்ணலை. அவங்க என்ன மாதிரி ஆட்சி பண்ணியிருக்காங்கன்னா, மாகாணங்கள்லாம் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ வந்து நம்ம இந்த தமிழ்நாடு வந்து அப்போ என்னவா இருந்திருக்கு அப்படின்னா, சென்னை மாகாணம் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கு. அது என்னப்பா மாகாணம் அப்படின்றது உங்களுக்கு புரியலன்னா நான் அர்த்தம் சொல்கிறேன். என்னன்னு நீங்கள் இப்போ மாவட்டங்கள் சேர்ந்துச்சுன்னா ஒரு மாநிலம், பல மாநிலங்கள் சேர்ந்துச்சுன்னா ஒரு நாடு, சில மாநிலங்கள் மட்டும் சேர்ந்துச்சுன்னா அதான் மாகாணம். இதான் அர்த்தம். சில மாநிலங்கள் மட்டும் சேர்ந்துச்சுன்னா அதான் மாகாணம். ஸோ அப்போ வந்து சென்னை மாகாணமாக வந்து நம்ம வந்து இருந்திருக்கோம். ஸோ அந்த சென்னை மாகாணத்தில் எப்படின்னா, ஆந்திரா தெலுங்கு பேசக்கூடிய மக்களும் அங்கே இருந்திருக்காங்க, கேரளா இந்த மாதிரி மலையாளம் பேசக்கூடிய மக்கள் இருந்திருக்காங்க, கர்நாடகா இந்த மாதிரி கன்னடம் பேசக்கூடிய மக்கள் இருந்திருக்காங்க, தமிழ் பேசக்கூடிய மக்கள் இருந்திருக்காங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து தான் வந்து அது வந்து சென்னை மாகாணம். ஸோ அங்கே வந்து எல்லாம் வந்து சேர்ந்து தான் இருக்காங்க, எதுவுமே வந்து தனிப்பட்ட முறையில் இல்லை. ஸோ வந்து இப்போ நம்மளுக்கு வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து சுதந்திரம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ சுதந்திரம் கொடுத்துட்டு போனாலும் அவங்கள மாதிரி நம்ம வந்து மாகாணமாக வச்சு வந்து ஆட்சி பண்ண முடியல. ஸோ அப்போதைக்கு வந்து ஒரு யோசனை எல்லாத்துக்கும் சொல்கிறாங்க, ஏங்க இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து ஆட்சி பண்ணணும்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ அவன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானவே, அவனுடைய ஆட்பலங்கள், அவனுடைய பண மதிப்பு எல்லாமே அவனுக்கு வந்து அதிகம். ஸோ அதனால வந்து அவன் எல்லாமே வந்து மாகாணமாக வச்சு வந்து ஆட்சி பண்ணிட்டு போயிட்டான். ஆனால் நம்மளால அந்த மாதிரி வந்து ஆட்சி பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை நம்ம வந்து சிறு மாநிலங்கள்லாம் வந்து இதை பிரித்து அப்புறம் வந்து நம்ம ஆட்சி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து முடிவு கொண்டு வரும்போது, சரிப்பா நீ சொல்கிற மாதிரியே வந்து சின்ன மாநிலங்கள்லாம் பிரித்து நம்ம இது பண்ணிடலாம், ஆட்சி பண்ணலாம். ஆனால் அந்த மாநிலத்தை எப்படி பிரிக்கிறது, எதை வச்சு பிரிக்கிறது? இப்போ அமெரிக்காவுன்னா கருப்பர்கள், வெள்ளையர்கள் அந்த மாதிரி தனித்தனியாக. ஸோ ஏதாவது ஒரு பாயிண்ட் வேணும்ல, எதை வச்சு இப்போ நம்ம பிரிக்கிறது? மொத்தமாக எல்லாமே ஒன்று மணி கிடக்காங்க, திடீர்னு கொண்டு போய் இவங்களை பிரித்து விடணும் அப்படின்னா எதை வச்சு பிரிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை வந்து வந்துகிட்டே இருக்குது. இதுக்கான பதில் வந்து யாருக்குமே தெரியல. ஆனால் மாநிலமாக பிரித்தா மட்டும்தான் நல்லபடியாக ஆள முடியுன்ற விஷயம் மட்டும் அவங்க மனசில் பட்டுச்சு. ஆனால் எப்படி பிரிக்கணுன்ற விஷயம் வந்து அவங்க இப்போ வரைக்குமே வந்து அவங்களுக்கு வந்து தோணவே இல்லை. அப்படி யோசிச்சுட்டே தான் இருக்காங்க, இது எப்படி பிரிக்கிறதுன்னு யோசிச்சுட்டே தான் இருக்காங்க. அதுக்கான கரெக்டான சொல்யூஷன் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் போயிட்டே இருக்கும்போது அப்போ ஒரு ஆள் வராரு. யார் வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ பொட்டி ராமலு அப்படின்ட்டு ஒரு பிரச்சனை வர்றாரு. 1952 வர்றாரு. அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எப்பா நான் வந்து இந்த மாதிரி தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இருக்காங்களா, ஸோ அந்த தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் எங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆந்திரான்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து ஒரு தனியாக வந்து ஒரு இடத்த ஒதுக்கி வச்சுருங்க. நாங்கள் தனியாக எங்களை பிரித்து விட்ருங்க, நாங்கள் வந்து தனியாக ஆண்டுக்கிறோம், நாங்கள் வந்து நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் எங்களை தனி மாநிலமாக அந்த மாதிரி தெலுங்கு பேசுகிறவங்களை மட்டும் பிரித்து விடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வந்து ஒரு கோரிக்கையை வந்து முன்வைக்கிறார். அதாவது மொழி வாரியாக வந்து எங்களை பிரிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு
நான் வந்து ஆந்திரா, நான் வந்து தெலுங்கு பேசிட்டு இருக்கேன், ஸோ என்ன வந்து நீங்கள் இந்த மாதிரி தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் ஆந்திர மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஒரு ஸ்டேட் மாதிரி எங்களை ஒதுக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆனால் அவர் சொன்னோன்னே இந்த கோரிக்கையை வந்து யாருமே ஏற்றுக்கல. ஸோ அவர் ஃபஸ்ட்டு சொல்லும்போது அதை எப்படிப்பா மொழி வாரியாக பிடிக்கிறது, எல்லா மொழி பசங்களும் இருக்கானுங்க, இங்கேயே வந்து ரொம்ப நாளாக இங்கே வந்து கடகணியெல்லாம் வச்சு எல்லா குடும்ப குட்டியோட இருக்காங்க, திடீர்னு அவங்கெல்லாம் எல்லாத்தையும் காலி பண்ண சொல்லிட்டு நீ அந்த ஆந்திரா பக்கம் போ, உங்களை தனியாக பிரிச்சாச்சு அப்படின்னு சொன்னால் எப்படி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஸ்ரீ பொட்டி ராமுலுன்றவர் என்ன பண்ணுறாருன்னா உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டார். எங்களுக்கு வந்து இந்த ஆந்திராவை பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அவருக்கு உண்ணாவிரதத்தை வந்து யாருமே வந்து அவங்க வந்து கண்டுக்கிறவே இல்லை. ஸோ கண்டுக்காத பட்சத்தில் ஒரு 56வது நாள் என்ன ஆகுதுன்னா அவர் இறந்து போயிடுறாரு. உண்ணாவிரதம் எங்களுக்கு வந்து ஆந்திரான்னு சொல்லிட்டு தெலுங்கு பேசுகிற மக்களை பிரித்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டவர் 56 நாளாக உண்ணாவிரதம் இருந்து அரசாங்க எதுவுமே கண்டுக்காத பட்சத்தில் அவர் வந்து உயிரே விட்டுறாரு, இறந்துடுறாரு. ஸோ இறந்தோடனே வந்து பெரிய கலவரம் வந்து வெடிக்குது. இந்த கலவரத்தை வந்து எப்படி தான் அட்டாக் பண்ணுறது, எப்படி தான் தடுத்து நிறுத்துறதுன்றது அவங்களுக்கே தெரியல. ஸோ இந்த கலவரத்தை எப்படியா ஸ்டாப் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி தெலுங்கு பேசுகிற மக்களை அவங்களுக்கு தனியாக பிரித்து கொடுத்து ஆந்திரான்னு சொல்லிட்டு மாநிலமாக ஒதுக்கினா மட்டும்தான் முடியும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அப்போ இருந்த நேரு அந்த எல்லா பட்டேல் எல்லாமே சேர்ந்து 1953 அக்டோபர் 1 ஆந்திராவை தனியாக பிரித்து கொடுத்துட்டாங்க. இப்போ வரைக்குமே இந்தியாவில் சுதந்திரம் பெற்றதுக்கு பிறகு ஃபஸ்ட்டு பிரிக்கப்பட்ட மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா தான் ஃபஸ்ட்டு வந்து மாநிலமாக வந்து பிரித்து கொடுத்தாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி மாநிலமே பிரித்து கொடுக்கலையாம்னா சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு மாநிலம் பிரித்து கொடுத்துருக்காங்க. 1936 வந்து ஒடிஷா வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் இப்போ சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மொழி வாரியாக பிரிக்கப்பட்ட மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா தான் வந்து தனியாக வந்து சென்னையிலேருந்து தனியாக வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. நாங்கள் வந்து தெலுங்கு பேசுகிறோம், எங்களுக்கு ஆந்திரான்னு கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க தனியாக வந்து போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு மொழி பேசுகிறவங்களுமே அதை வந்து ஒரு அட்வான்டேஜ் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ என்ன அவங்களுக்கு மட்டும் தெலுங்கு பேசாமல் தனியாக பிரித்து கொடுத்துட்டீங்க, இப்போ நான் வந்து மலையாளம் பேசுகிறேன், எனக்கு ஒரு ஸ்டேட் பிரித்து கொடுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. கன்னடம் பேசுகிறோம், நான் கன்னடம் பேசுகிறேன், எனக்கு ஒன்று பிரித்து கொடுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. தமிழ் பேசுகிறவங்க நான் தமிழ் பேசுகிறேன், அப்போ எனக்கு ஒன்று பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 1953 ஃபசல் அலின்றவர் வந்து ஒரு கமிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுறது. ஏன்னா இந்த மொழி வாரியாக வந்து மக்களுக்கு வந்து இந்த மாநிலங்களை பிரித்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபசல் அலின்ற நீதிபதி முன்னிலையில் ஒரு கமிட்டி வந்து வைக்கிறாங்க. ஸோ இந்த கமிட்டியில் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக வந்து இது எப்படி தான் மாநிலங்களை வந்து மொழி வாரியாக பிரிக்கிறது அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் எடுத்துக்கிட்டு 1955 பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டை ஃபுல்லாக சப்மிட் பண்ணுறது. ஸோ அந்த ரிப்போர்ட்டை ஃபுல்லாக சப்மிட் பண்ணோடனே அதை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அவங்க வந்து எல்லாருமே மேலே தலைமையில் இருந்த எல்லாருமே வந்து ஒத்துக்கிட்டாங்க. சரி, ஓகே, இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி மொழி வாரியாக வந்து எல்லாத்தையுமே வந்து பிரித்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1956 நவம்பர் 1 ஒரு 7வது சட்ட திருத்தம் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா மாநில மறுசீரமைப்பு சட்டம் அப்படின்றத வந்து அவங்க இப்போ கொண்டு வர்றாரு. தலைமையில் இருந்த அந்த நேரு பட்டேல் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த சட்டத்தை வந்து கொண்டு வராங்க. எதுக்காக கொண்டு வராங்கன்னா மொழி வாரியாக எல்லாத்துக்குமே தனித்தனியாக அவங்க மாநிலத்தை பிரித்து கொடுக்கணும், ஆந்திரா பிரித்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட அந்த சட்டம் தான் மாநில மறுசீரமைப்பு சட்டம் அப்படின்றத அவங்க கொண்டு வராங்க. அப்போ கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா 14 மாநிலமும் 6 யூனியன் பிரதேசமாக பிரிச்சுட்டாங்க. இப்போ வந்து 28 மாநிலம் 8 யூனியன் பிரதேசம் இருக்குல்ல, அப்போ வந்து 14 மாநிலம் 6 யூனியன் பிரதேசமாக பிரித்து இப்போ வந்து இப்போ எல்லாம் அவங்க பேசுகிறவங்க அவங்க பிரித்து கொடுத்தாச்சுப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் பிரித்து கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து தமிழ் பேசுகிறவங்களுக்கு வந்து எப்படி பிரித்து கொடுத்தாங்கன்னா மெட்ராஸ் மாநிலம் அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து மலையாளம் பேசுகிறவங்க கேரளான்னு சொல்லிட்டு அவன் தனியாக போயிட்டான். ஆந்திரா இப்போ கன்னடம் பேசுகிறவன் வந்து கர்நாடகாவில் அவன் தனியாக போயிட்டான். தெலுங்கு பேசுகிறவன் வந்து ஆந்திரான்னு சொல்லிட்டு அவன் தனியாக போயிட்டான். ஸோ நம்ம வந்து தமிழ் பேசுவோம்ல, நம்ம தமிழ் பேசுகிறவங்களுக்கு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சென்னை மாநிலம் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு மாநிலம்லாம் கொடுக்கல, சென்னை மாநிலம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ சென்னை மாநிலமாக தான் இருந்திருக்கு, பேரே வந்து சென்னை மாநிலமாக தான் இருக்கு. ஸோ இப்போ வந்து அவங்கவுங்க லாங்குவேஜ் பேசுகிற ஆளுக்கு ஃபுல்லாக தனித்தனி ஸ்டேட்டாக வந்து பிரித்து கொடுத்தாச்சு. ஸோ பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா விருதுநகரில் சங்கரலிங்கனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த மெட்ராஸ் மாநிலம் நீ பிரித்து கொடுத்துருக்கல, இந்த மெட்ராஸ் மாநிலத்துக்கு வந்து நீ தமிழ்நாடுன்னு வந்து பேரை மாற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை வந்து முன்வைக்கிறார். அப்போ தான் தலைமைக்கு வந்து போகுது, என்னடா இப்போ தான் கேட்டானுங்க எல்லாம் சொல்லி எல்லாம் பிரித்து கொடுத்தாச்சு, திரும்ப இன்னொரு ஆள் வந்துட்டு எனக்கு அந்த பேரை மாற்று இந்த பேரை மாற்றுன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இல்லைப்பா அந்த கோரிக்கையெல்லாம் இப்போல்லாம் ஏற்றுக்க முடியாது, இப்போ தான் வந்து மாநிலங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கொடுத்து ஒரு அளவுக்கு செட்டில் ஆகிருக்கு, திடீர்னு வந்து நீ ஒரு கோரிக்கை வச்சு இப்போ திரும்ப அதுக்காகலாம் வேலை பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் கோரிக்கையை வந்து யாருமே ஏற்றுக்கல. ஸோ அவரும் வந்து என்ன பண்ணுறாருன்னா உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சாரு. ஸோ அந்த உண்ணாவிரதத்தை எப்படி முன்வைக்கிறாருன்னா 12 அம்ச கோரிக்கையை முன் வச்சு அந்த உண்ணாவிரதத்தை வந்து முன்வைக்கிறாரு. 12 அம்ச கோரிக்கையில் ஒரு 4-5 சொல்கிறேன் நான். எந்த மாதிரினா அதாவது எல்லா அரசு ஊழியர்களுமே கலர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். இந்த மெட்ராஸ் மாநிலம்னு சொல்லிருக்குல்ல, அந்த மெட்ராஸ் மாநிலத்துக்கு வந்து தமிழ்நாடு மாநிலம்னு சொல்லிட்டு பேர் மாற்றணும். இங்கே முழுமையான வந்து மதுவிலக்கு வந்து கொண்டு வரணும். இந்த மாதிரி மொழி வாரியாக வந்து மக்கள் வந்து ஒரே இடத்துல தான் இருக்கணும். இந்த மாதிரி நிறைய அந்த அம்சங்கள் 12 அம்சங்கள் கொண்ட அந்த கோரிக்கையை வந்து முன் வச்சு அவருடைய வீட்டு முன்னாடியே வந்து உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிக்கிறார்.
ஸோ இந்த விருதுநகரை சேர்ந்த சங்கரலிங்கண்ணா இருக்கார்ல, இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து காமராஜர் கூட வந்து ஸ்கூலில் படித்தவர். ஸோ நம்ம எல்லாத்துக்கும் தெரியல, காமராஜர் வந்து படிக்காத ஆள் இருந்தால் அப்படிலாம் இல்லை. காமராஜர் வந்து அவரும் 6வது வரையும் படிச்சிருக்காரு. அதே அவர் காமராஜர் எங்கே படித்தாரோ அதே ஸ்கூலில் தான் சங்கரலிங்கனாரும் படிச்சிருக்காரு. ஸோ இவர் வந்து எத்தனை நாள் மாதிரி உண்ணாவிரதம் இருக்காருன்னா 76 நாள் கிட்டத்தட்ட உண்ணாவிரதம் இருக்கிறாரு. 76 நாள் உண்ணாவிரதம் இருந்தும் அந்த அரசுகிட்ட இருந்து எந்தவித ஒரு இதுவும் வரல, பதிலும் எதுவுமே வரல. அதுக்கப்புறம் வந்து அந்த 76வது நாள் வந்து அவர் இறந்துட்டார். சங்கரலிங்கனார் வந்து இந்த சென்னை மாநிலம்ன்றதை வந்து தமிழ்நாடு மாநிலம்ன்ற பேர் மாற்றணும் அப்படின்றதுக்காக உண்ணாவிரதம் 76 நாள் உண்ணாவிரதம் வந்து அந்த மனுஷன் வந்து இறந்தே போயிட்டார். ஸோ இறந்தே போனோடனே திரும்ப வந்து பிரச்சனைகள் கலவரங்கள் அதெல்லாம் வந்து நடந்துகிட்டே இருக்கு. நிறைய பேர் கோரிக்கை வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனாலுமே இன்னுமே வந்து சென்னை மாநிலமாக தான் இருக்கு. அந்த சென்னை மாகாணம்ன்றதை மாற்றி சென்னை மாநிலமாக தான் இருக்கு. திரும்ப வந்து ஒரு தமிழ்நாடு மாநிலம் பேர் மாத்திரக்கு யாருமே வந்து அதை அக்செப்ட் பண்ணவே இல்லை. இப்படியே வந்து சில வருடங்கள் வந்து போய்கொண்டது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா 1949 தான் இந்த நீதி கட்சின்ற கட்சியிலிருந்து ஒரு கட்சி வந்து பிரிஞ்சு வந்து திமுக திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த கட்சி தான், இந்த கட்சியோட ஹெட்டாக இருந்தவர் அப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை தான் வந்து ஹெட்டாக இருக்கு. 1949 ஆரம்பிச்சிருக்காரு கட்சி. ஆனால் அவர் வந்து 1967 தான் வந்து சிஎம் ஆகிறாரு. ஸோ அத்தனை வருஷமாக வந்து அவர் வந்து சிஎம் ஆலாம் ஆகலை. கட்சியை தொடங்கி பிரச்சாரம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அப்போ வந்து வின்னாகி சிஎம் ஆலாம் ஆகலை. 1967 வந்து சிஎம் ஆயிட்டாரு. அவர் சிஎம் ஆனோடனே அதே அந்த 1967 ஜூலை 18 வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்னை மாநிலமாக தமிழ்நாடு மாநிலமாக பேர் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு தீர்மானத்தை வந்து கொண்டு வராரு. ஸோ ஒரு தீர்மானம் எடுத்தோடனே வந்து சட்டத்தை வந்து அமல்படுத்த முடியாது. ஒரு தீர்மானம் வந்து கொண்டு வராரு. எப்படி கொண்டு வராருன்னா சட்டசபையில் வந்து எல்லாருமே கணக்கெடுப்பாங்கல்ல, எல்லாருமே வந்து அக்செப்ட் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்கல்ல. ஸோ அதில் வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணி இதை வந்து தீர்மானம் ஓகேவாம்பா அப்படின்னு சொல்லிட்டு 1967 ஜூலை 18 சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதே 1967 ஜனவரி 14 இந்த சென்னை மாநிலம்ன்றத பேரை வந்து தமிழ்நாடு மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்து மாற்றப்பட்டு இந்த 1967 ஜூலை 18 தான் வந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுச்சு. அன்னைக்கு தான் வந்து தமிழ்நாடு நாள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து மாற்றிக்கிட்டாங்க. இவங்க டிஎம்கே ஆட்சி இதை கொண்டாட ஆரம்பிச்சாங்க. இதுக்கு முன்னாடி இந்த எடப்பாடி ஆட்சி அதுக்கு முன்னாடி இல்லை அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கரலிங்கனார் அந்த இறந்த அந்த டேட்டை வந்து கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஸோ இது ஆட்சி மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடுன்னு எங்கள் பேரை மாற்றி கொடுங்கன்னு சொன்ன ஒரு டேட் இருக்கு, அவர் இறந்த டேட் இருக்கு. அதுக்கப்புறம் அண்ணாதுரை வந்து இங்கே சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வந்த டேட் இருக்கு, அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட டேட் இருக்கு. ஸோ அந்த 4 டேட்டை வந்து அப்பப்போ மாற்றி அவங்கவுங்க வந்து தமிழ்நாடு நாள் அப்படின்ற மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஆனால் இப்போ ஒரு தமிழ்நாடு உருவாகிறதுக்கு வந்து இப்போ இவ்வளோ நடந்திருக்கு பார்த்துங்க. ஒரு ஆள் இறந்தே போயிருக்காரு, 76 நாள் உண்ணாவிரதம் இருந்திருக்காரு. முதல் சென்னை மாகாணமாக இருக்கு, அதுக்கப்புறம் சென்னை மாநிலமாக கொடுத்துருக்காங்க. அந்த சென்னை மாநிலம் வந்து திரும்ப தமிழ்நாடு மாநிலமாக வந்து இப்போ உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து நம்ம ஒன்றா தான் இருந்திருக்கோம். ஒன்றா இருந்து இந்த ஸ்ரீ பொட்டி ராமலுன்றவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஆந்திரா பிரித்து கொடுத்துருக்காங்க. அது ஆந்திரா பிரித்து கொடுத்தானே எல்லாருமே ஒரு ஆளாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாத்துக்குமே வந்து தனித்தனி மாநிலங்களாக கொடுக்கப்பட்டிருக்கு. தனித்தனி மாநிலம் கொடுக்கப்பட்ட பிறகும் அதுக்கப்புறம் பேர் மாற்றாமல் இருந்திருக்கு. அண்ணாதுரை தான் ஃபைனலாக வந்து இந்த பேரை வந்து மாற்றி இது தமிழ்நாடு மாநிலம் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த தமிழ்நாடு மாநிலம் வந்து கிரியேட் ஆன அந்த ஸ்டோரி. அதுக்கு பேர் வச்சதுக்கான அந்த ரீசன்ஸ் இதுதான் இவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய அடுத்த ஜென்ரேஷன் உங்களுக்கு கீழே இருப்பாங்களோ, பிள்ளையாக இருக்கலாம், உங்கள் தம்பி யாராக இருந்தாலும் சரி, இதை வந்து அவங்களுக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஸ்டேட் எப்படி உருவாச்சு, அதுக்கு வந்து எப்படி தமிழ்நாடுன்னு பேர் வந்துச்சுன்ற விஷயம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ கண்டிப்பாக நம்மளால் வந்து அவங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ ஏன்னா நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து ராங்காகவே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கரெக்டான மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்க மாட்டோம். அதுக்காக சொல்ல வரேன். ஸோ தமிழ்நாடுனா அதெல்லாம் தமிழ் பேசுகிறவங்க அதனால் தமிழ்நாடுன்னு வச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இவ்வளோ ஸ்டோரிஸ் இருக்குன்ற விஷயங்கள் தெரியாது. ஸோ அது வந்து இது ஸ்கூல்லையும் சொல்லி தருவாங்களா அப்படின்னா ஸ்கூலில் நமக்கு இருக்கிற அந்த பாடத்திட்டத்தில் வந்து இந்த விஷயங்கள்லாம் இருக்காது. ஸோ அதனால கண்டிப்பாக இதை வந்து சொல்லித்தாங்க. ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், இன்னுமே வந்து அந்த அரசியலமைப்பு சட்டம் புத்தகம் இருக்குல்ல, அந்த புத்தகத்தை எழுதினால் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அது வந்து அம்பேத்கர்லாம் எழுதலாது. ஸோ இந்த விஷயமே தெரியாது. ஆனால் படித்தவரை என்ன சொல்லணும், அம்பேத்கர் அவர்கள் தான் அந்த புக் எழுதியிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் வரும். ஸோ அவர்லாம் எழுதலை. உங்களுக்கு வந்து இல்லை அந்த இந்திய அரசியலமைப்பு வந்து தனியாக வேணும், ஒரு வீடியோ மாதிரி அந்த புக் எப்படி கிரியேட் ஆச்சு அப்படின்ற ஒரு வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் யாராவது ஒரு 2 பேர் இல்லை 3 பேர் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அதுக்கான வீடியோ போடுறேன். ஏன் அந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னா நிறைய பேர் அப்போ தான் நினச்சிட்டு இருக்காங்க எப்பவுமே வந்து அந்த புக்கு வந்து அவர் தான் எழுதினாரு அப்படின்னு நினச்சிக்கலாம். அந்த புக்கெல்லாம் அவர் எழுதலை. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம சின்ன வயசுலேருந்து கேட்டுட்டு இருக்கோம். அது வந்து தப்பாகவே இருந்தாலும் இன்னுமே அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வருவோம். அதுக்காக தான் சொல்ல வரேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணட்டும். அடுத்த வீடியோவில் பார்க்கணும். நன்றி.